வணக்கம். நிலச்சரிவில் சிக்கி சின்னாபின்னமான வயநாட்டில் மீட்புப் பணிகள் மின்னல் வேகத்தில் நடந்து வருகின்றன. மீட்புக் குழுவினர் பிரமிக்க வைக்கும் விதத்தில் இரவுபகல் பாராமல் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றார்கள். நிலச்சரிவில் முண்டக்கை என்ற மலை கிராமம் அடியோடு சிதைந்து மண்ணில் புதைந்திருக்கின்றது. அங்கு மீட்புக் குழுவினர் செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் மீட்புக் குழுவினர் அதிர்ந்து போய் நின்றிருந்தனர். அப்போதுதான் நமது இராணுவத்தினர் அதிரடியாக களமிறங்கினார்கள். போர் நடக்கும் போது பெரிய நதிகளை கடக்க இராணுவத்தினர் பிரமாண்டமான தற்காலிக உருக்கு பாலங்களை உருவாக்குவார்கள். அதனை இராணுவ தளவாடங்களை கொண்டு செல்ல பயன்படுத்துவார்கள். பெய்லி எனப்படும் அந்த தற்காலிக உருக்கு பாலத்தை முண்டக்கை நதி மீது கட்ட முடிவெடுத்து அதிரடியாக செயல்பட்டனர். அதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் அனைத்தும் டெல்லி மற்றும் பெங்களூருவில் உள்ள இராணுவ முகாம்களில் இருந்து இராணுவ சரக்கு விமானங்களில் உடனடியாக கொண்டு வரப்பட்டன. ஏராளமான உருக்கு பொருட்கள் சாலை மார்க்கமாகவும் எடுத்து வரப்பட்டன. அனைத்தும் வந்து சேர்ந்ததும் இராணுவத்தின் மெட்ராஸ் என்ஜினியரிங் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டனர். சில மணி நேரத்தில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் பிரம்மாண்டமான அந்த பாலத்தை கட்டி முடித்து விட்டனர். அந்த பாலம் 190 அடி நீளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. 24 டன் பாரத்தை தாங்கும் சக்தி அந்த பாலத்திற்கு இருக்கின்றது. நவீன தொழில்நுட்ப முறையில் அது பொருத்தப்பட்டுள்ளது. சில மணி நேரத்தில் அந்த பாலத்தை உருவாக்கியதும் மீட்புக் குழுவினர் உற்சாகமடைந்தனர். முதலில் ரோப் வழியாக மட்டுமே மீட்பு பணிகள் நடந்தன. பாலம் உருவாக்கப்பட்டு விட்டதால் ஜேசிபி எந்திரங்களை பாலத்தின் வழியாக முண்டக்கை பகுதிக்கு கொண்டு சென்றனர். மீட்பு பணிக்கான ஏராளமான தளவாடங்களையும் பாலத்தின் வழியாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக மின்னல் வேக மீட்பு பணிகள் தொடங்கிவிட்டன. மனிதர்கள் மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதை மோப்ப சக்தியால் கண்டறியும் பயிற்சி நாய்களும் இராணுவத்தின் சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளன. அவைகளும் பலரை காப்பாற்றி இருக்கின்றன. மின்னல் வேக மீட்பு பணிகளால் மண்ணில் புதைந்துள்ள துறைமலை முண்டக்கை மலை கிராமங்களில் இருந்து இதுவரை 1700 பேர் வரை உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். 100 பேர் வரை காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி 227 பேரை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களும் மண்ணில் புதைந்திருப்பார்களோ என்ற அச்சம் நிலவுகின்றது. இதுவரை 280 பேர் வரை மரணமடைந்திருக்கின்றார்கள். அதில் 9 பேர் தமிழர்கள். சுரல்மலை முண்டக்கை ஆகிய இரு மலை கிராமங்கள் முற்றிலுமாக புதைந்து போன நிலையில் 1700 பேர் வரை மீட்கப்பட்டதற்கு இராணுவத்தின் செயல்பாடுகளும் இதர மீட்பு குழுக்களின் தன்னிகரற்ற சேவை பணிகளுமே காரணமாகும். தற்போதைய மீட்பு பணிகளுக்காக இராணுவம் அமைத்திருக்கும் பெய்லி பாலம் வரலாற்று புகழ் வாய்ந்தது. இந்த ரெடிமேடு பாலத்தை இங்கிலாந்து இராணுவத்தில் பணியாற்றிய டொனால்டு பெய்லி என்பவர்தான் முதலில் கண்டுபிடித்தார். அதனால் அவரது பெயரிலேயே இந்த பாலம் அழைக்கப்படுகின்றது. 2வது உலகப் போரில் இங்கிலாந்து தலைமையிலான நேச நாட்டு படைகள் இந்த பாலங்களை அமைத்துத்தான் எதிரி நாடுகளுக்குள் டாங்கிகளை கொண்டு சென்று தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இந்த உருக்கு பாலம் முதல் முறையாக லடாக்கில் இரு நதிகளுக்கு இடையே கட்டப்பட்டது. இந்த தற்காலிக பாலத்தினை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக நகர்த்தி செல்ல முடியும், பொருத்தவும் முடியும். இது அதிக காலம் உழைக்கவும் செய்யும். சபரிமலை பகுதியில் 2011ஆம் ஆண்டு நிலச்சரிவு ஏற்பட்ட போது இந்த பாலம் பொருத்தப்பட்டது. தற்போதும் அது வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மண்ணுக்குள் புதைந்துள்ள மக்கள் அனைவரும் மீட்கப்பட பிரார்த்திப்போம். மீட்பு குழுவினருக்கு பக்கபலமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.